கோயம்பேடு ஜல்லிக்கட்டில் முதலிடம் பிடித்த பிரபாகரன் கார் பரிசு. காணும் பொங்கல் கொண்டாட்டம். சென்னையில் 15,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு. அடிப்படை புரிதல் கூட இல்லை. காவிநிற வள்ளுவர் படத்தை பகிர்ந்த ஆளுநருக்கு கனிமொழி எதிர்ப்பு. தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் கருத்து. கோயம்பேடு மார்க்கெட் இன்று விடுமுறை. காய்கறிகள் வியாபாரிகள் சங்கம் அறிவிப்பு. வழிகாட்டும் வெளிச்சமாக திருக்குறள் தொடரும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருத்து. ஆந்திர மாநில அரசியலில் அதிரடி திருப்பம். மாநில காங்கிரஸ் தலைவரானார் Y.S. ஷர்மிளா. கிருஷ்ண ஜென்ம பூமி விவகாரம். மசூதி ஆய்வு தொடர்பான அலகாபாத் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. ராமர் கோவில் திறப்பு விழாவை முழுக்க நரேந்திர மோடி அரசியல் விழாவாக மாற்றியுள்ளார். ராகுல் காந்தி விமர்சனம். நடிகர் சிவகார்த்திகேயனின் அயலான் படம் உலக அளவில் 50 கோடிக்கு மேல் வசூல். படக்குழு அறிவிப்பு. காசாவில் 100 ராக்கெட் ஏவுதளங்கள் அழிப்பு. இஸ்ரேல் ராணுவம் அதிரடி. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி. இந்திய வீரர் சுமித் நாகல் முதல் சுற்றில் வெற்றி. அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா. விராட் கோலி அனுஷ்கா சர்மா தம்பதிக்கு அழைப்பு. கடைசி T20 போட்டி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் 2 நாட்கள் வறண்ட வானிலை நிலவக்கூடும். சென்னை வானிலை மையம் தகவல். தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.